அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இப்போ நாங்கள் நாங்கள் எங்களோட வீட்டில் யாழ்ப்பாணம் தென்மராட்சியில் உள்ள எங்களோட வீட்டிலான் இருக்கிறோம். என்னுடைய வீட்டில் படித்த பிள்ளைகளை கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அது என்ன காரணத்தால் நாங்கள் காணொலி அதுக்கு தான் நாங்கள் காணொலி விட போகணும் வந்தது என்ன. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இப்போ நாங்கள் நாங்கள் எங்களோட வீட்டில் யாழ்ப்பாணம் தென்மராட்சியில் உள்ள எங்களோட வீட்டிலான் இருக்கிறோம். இது உலகெங்கும் ஓங்கி ஒழித்துக்கொண்டிருக்கிற கணேசன் குரலுக்காக நான் உங்கள் கணேஷ் கிடைக்கிறேன். நான் உங்கள் ரஜீவா. நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரைப்ஸ் என்றது நீங்கள் நிறைய பேர் எங்களுடைய காணொலியை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சப்ஸ்கிரைப்ஸ் பண்ண தெரியாண்டுகிறீர்கள். உங்களுடைய வீட்டில் படித்த பிள்ளைகளை கொண்டு சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள். மற்றது நீங்கள் உதவி செய்யாமல் மற்றவர்கள்ட்ட கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் உதவி செய்யக்கூடிய நிலையில் இருப்பார்கள், நண்பர்கள் இருப்பார்கள், உறவுக்காரர் இருப்பார்கள், மாமன் மச்சான் வசதியான ஆக்கள் எங்கேனாலும் நீங்கள் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. அநேகமாக நாங்கள் கஷ்டப்பட்டார்கள் இந்த காணொலி தான் வெளியில் விடுறோம் நாங்கள். அந்த அடிப்படையில் இந்த காணொலி உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். இன்னும் நாங்கள் பேச வந்த விடியம் என்று சொன்னால், நாங்கள் இப்போ கடந்த ஒரு 2 கிழமை அல்லது 3 கிழமை வரும் நிறைய வருத்தத்தில் 2 கிழமை வரும் நிறைய நாங்கள் குடும்பத்தோடு எல்லோரும் படுக்கையில் கிடந்துறாங்க. மேலும் அந்த அடிப்படையில் நிறைய பேர் எங்களோட ஊருக்கு வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் புலம்பெயர் தேசங்களில் இருந்து எங்களோட தொடர்புகளை ஏற்படுத்தி எங்களுக்கு ஆறுதல் சொன்னவர்கள். அது என்ன காரணத்தால் நாங்கள் காணொலி விடையிலே அதால் ஏன் விடையிலேன்னு கேட்டால் அப்போ அவை கேட்க நாங்கள் இப்படி சுவாமி இல்லாத வேலை படங்கள் விடையிலேன்னு சொன்னாதான் அப்போ எனக்கு தெரிய வந்த படங்கள் விடையிலேன்றோன்னு தான் கேட்டேன். காணொலிகள் நாங்கள் தொடர்ச்சியாக வழியில் விட்டுனாங்க. ஆனால் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, காணொலி நாங்கள் தொடர்ச்சியாக வழியில் விடாமல் 2 நாளைக்கு ஒரு கால் அல்லது 1 நாளைக்கு தான் நாங்கள் காணொலி விடணும். அது தவிர்க்க முடியாத காரணங்களை நாங்கள் சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிற நிறைய பேருக்கு நாங்கள் அதுக்கான காரணங்களை இன்னொரு காணொலியில் சொல்லுவோம். இன்றைக்கு நாங்கள் அந்த விஷயம் எங்களுக்கு இந்த படுக்கையில், அதாவது நாங்கள் விழுந்த போது எங்களை தூக்கினவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு கருத்துரையை தான் இந்த காணொலியில் சொல்ல வந்திருக்கிறோம். நிறைய நாடுகளிலிருந்து எங்களுக்கு எல்லாம் கோல் எடுத்து எங்களுடைய அதாவது எங்களை மிக விரைவில் மாறணும் என்றெல்லாம் சொன்னால் ஆஸ்திரேலியா, கனடா, சுவிஸ், ஜெர்மன், டென்மார்க், இத்தாலி, இந்தியா, நம் நாட்டில் இருந்து கூட நிறைய பேர் எங்களுடைய இடத்துலாம் கதைச்சவர்கள். நாங்கள் கொஞ்சம் லேட் பண்ணி தான் எங்களுடைய அந்த நோய் சம்மந்தமான, அதாவது நோய் மாறுகின்ற போது தான் அந்த நோய் சம்மந்தமான காணொலியை விட்டு நாங்கள், அதிலும் என்னுடைய காணொலியாக தான் விட்டு நாங்கள் பிள்ளைகள காணொலி விடையில் முதல்ல எனக்கு தான் வந்தது. அது என்ன நடந்தது, அது ஏன் அது வருத்தம் வந்தது. சித்திரை பொங்கல் 2 நாங்கள் முத்தத்தில் 2 பொங்கினாங்க வெயிலுக்கு. அதில் பார்க்கல ஒன்றும் கட்டக்கூடாதானே, அது எங்களோட சமய பாரம்பரியம். அதன் அடிப்படையில் நாங்கள் முத்தத்தில் 2 பொங்கினாங்க. அதால் பொங்கி படைக்கின்ற போது எங்களுடைய பிள்ளைகளும் எங்களோட சேர்ந்து நின்றவர்கள், தேவாரங்கள் பாடினவர்கள் வாழையில் போட்டு படைக்க அந்த வெயில் நிறைய சுட்டு போகுது. அப்போ இப்போ இங்கே இலங்கையில் நிறைய கட்டும் வெயில் இருக்கிறது. நிறைய நெட்டுப்பு மாதிரி தான் இருக்கிறது. ஒரு காலத்தால் நாங்கள் ஒரு காலமும் காணாத வெயில் என்று சொல்வார்கள். உங்கள் சந்திக்கிற முதியோர்கள் தருவார்கள் தங்களுடைய வரலாற்றில் இப்படி ஒரு வெயிலை சந்திக்கலை என்று. அந்த சூரியனும் மிகவும் உச்சம் கொடுக்குற ஒரு காலப்பகுதியாக இப்போ காணப்படுகிறது. அதாவது ஒரு 9 மணி சென்றால் வெளியில் உடனே நாங்கள் போக முடியலாது. அந்த அடிப்படையில் கட்டும் வெயில். அந்த வெயிலுக்கு நாங்கள் நின்று வேலை செய்தபடியால் அது எங்களுக்கு அந்த குடும்பத்தோடு எல்லாருக்கும் காய்ச்சல் வந்துடுது. இப்போ முதல்ல என்னத்தான் அது ஒரு ஆளுக்கு வந்தால் எப்படியும் அது மாறி மற்ற ஆளுக்கு வந்து கொண்டே இருக்கு வேண்டாம். அது தொத்து வருத்தம் தானே. காய்ச்சல் என்ன காய்ச்சல் சரி, சளி இருமலண்டாலும் அது ஒரு தொத்து வருத்தம் தானே. அப்போ ஒரு ஆளால் இப்படியும் அது குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு வந்தால் எல்லாருக்கும் வந்தியா. எனக்கு மட்டும்தான் இன்னும் அந்த காய்ச்சலும் பெறல, இருமல் சளியும் பெறல. ஏன்னு சொல்லுங்க. அப்போ
உங்களை எல்லாரும் பார்க்கறதுக்கு ஒரு ஆளை விட்டவர் கடவுள். சமையலுக்கு சமையலுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு ஆள் வேணும் தான். அப்போ நான் தான் முதல்ல படுக்கையில் கிடந்தது. அப்புறம் அதுக்கு பிறகு யாரை பிடிச்சது? துர்காவுக்கு தான் ரெண்டாவது குயிலுக்கு வந்து மாறி 2 தரம் வந்து மாறி அப்புறம் 3ஆம் தரம் வந்தது. அப்போ அந்த அடிப்படையில் பிறகு கானுஷாக்கு ஒரு 2-3 நாளோட கானுஷாக்கு சுவம், காஷாந்துக்கும் 2-3 நாளோட காஷாந்துக்கும் சுவன். நாங்களெல்லாம் கூட 7 நாள் பிடிச்சது. 7 நாள் பிடிச்சது. அந்த எங்களெல்லாம் சரியா வேதனைப்படுத்தி போடுறது. நாங்கள் கவலைப்படுறாங்க கொஞ்சம் எங்களை அவருக்கு அந்த பிள்ளைக்கு அந்த மருந்துகள் மற்றது பிள்ளைக்கு அந்த அவர் அந்த சாப்பாடுகள் கொஞ்சமால் வேண்டாம் பழங்களை கொடுத்தால் சாப்பிட மாட்டார். மற்றது இடியப்பம் கொடுத்தா அப்படின்னா அந்த விருப்பம் இல்லாத தன்மையில் புள்ள சாப்பிடல. அதால் அந்த ஆய்க்கினை கருமைக்கு நாங்கள் இதே பழங்கள் தீட்டினால் சாப்பிடுவார், ஒரு சொட்டு சாப்பிடுவார். அந்த வயிற்றுக்கான போதுமான உணவு இல்லையா ஆளுக்கு, அதால் அவருக்கு அந்த ஒரு ஆளுக்கு நிறையும் குறைவு தான், வயசு கேட்ட நிறை இல்லை. அதால அவருக்கு ஒரு மயக்கம்ன்றது வந்தது. அன்றைக்கு நாங்கள் கடைசியாக காய்ச்சல் கொஞ்சம் கூட காஞ்சோடனே எங்களை பேசி சரி வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் மருந்துக்கு போய் கீட்டுக்க மயங்கி போனேன். இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் கொஞ்சம் கத்தி குளறின மாதிரி தான் குளறி மற்ற பிள்ளைகளை இறக்கி போட்டு நாங்கள் விரைவாக மருத்துவமனைக்கு கொண்டு போய் அங்கேயும் கொண்டு போனோடனே ஆஸ்பத்திரியில் அந்த ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் அவங்க அக்செப்ட் பண்ணையில் ஏற்றுக்கொள்ளையில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா முதல்ல பிள்ளை சோர்ந்து கொண்டு இருக்குது, நீங்கள் பிள்ளைகிட்ட பிளட் டெஸ்டிங் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் அங்கால அருகில் உள்ள எவர் கிரீனில் கொண்டே கொடுத்து தான் நாங்கள் அதில் பிளட் அங்கேயும் என்னோட படித்த பிள்ளைகள் தான் இருந்தவர்கள். அவர்கள் கொஞ்சம் முயற்சி செய்து மிக வேகமாக அது தந்தபடியால் நாங்கள் கொண்டு வந்து கொடுத்தபடியால். ஆனால் அது பயப்பட படிக்கக்கூடிய வித்தியாசமான நோய்கள் டெங்கு அல்லது மலேரியா அப்படியோ அதெல்லாம் ஒன்று சாதாரண வைரஸ் காய்ச்சல் தான் சொன்னவர். அவர் வந்து அந்த நிறக்குறைவால் பிள்ளைக்கு நாங்கள் அந்த பனடோலை கொடுத்து அந்த மருந்துகளை பிள்ளைக்கு சரியான மற்றது நாங்கள் அது 7 நாள் மருந்து கொடுத்த நாங்கள் வீட்டையே நாங்களும் கொடுத்தது பனடோலை கொடுத்தது. அப்போ அவருக்கு அதை வந்து தஞ்சை கிடா போச்சுருந்தோம். உடலில் வந்து பிள்ளைக்கு அந்த உற்சாகம் இல்லாமல் போடுது, அந்த சத்தும் வந்து அவருக்கு அந்த காய்ச்சலிலேயே போடுது. அதால் தான் அந்த ஒரு மயக்கம் மாதிரி ஆளுக்கு வந்தது. அப்போ நான் பயந்துனேன், மூத்தவருக்கும் அப்படி வந்தது. அவருக்கு வந்து 8 மாதத்தில் காய்ச்சல் ஒன்று வந்து ஒரு நாள் 2 தரம் வலிப்பு வந்தேன். அப்போ அதே மாதிரி தான் இவருக்கு இதை செய்ய போதான்னு தான் நான் நல்லா பயந்தேன். அப்படி தான் ஒரு காய்ச்சல் காய்ஞ்சது. மருந்துக்கெல்லாம் கொண்டே மருந்து எடுத்துனாங்க. ஆனால் அந்த மருந்துக்கு குறையவே இல்லை. காய்ச்சல் வந்து மருந்து கொடுக்க காய்ஞ்சு கொண்டே இருந்தேன். அதே மாதிரி தான் குயிலுக்கும் அப்படி தான். கடைசியாக நாங்கள் பெரிய ஒரு பாலிக்கை தண்ணி விட்டு அந்த தண்ணிக்கு இறக்கினாங்களால் ஒரு நாளைக்கு 2 தரம் இறக்கினாங்க. மற்ற காய்ச்சட்டையும் ஷேர்ட்டும் ஈரத்தாலேயே போட்டுனாங்க. போட்டுட்டு ஒரு குறிக்க நேரத்தால் அவரை பார்க்க அந்த 2ம் காய்ஞ்சி உள்ளேருந்து படப்படுத்து கொண்டு இருக்கும். அப்படியே அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி திகச்சு கொடுத்தோம். நாங்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சோன்னா ஓட பிள்ளைகளுக்கும் காய்ச்சல் வந்தால் அந்த பாலிக்கை இறக்குங்க. அந்த ஒரு பாலிக்கை நீரை ரொம்ப நிரப்பி அதுக்குள்ள ஓடிக்கலாம் துளிகள் கொஞ்சம் விட்டுட்டு நீங்கள் அந்த பிள்ளையை இறக்கிங்க. அப்போ பிள்ளை முழுமையாக கழுத்து மட்டும் பிள்ளை தாண்டி இருக்கணும். அப்போ தான் அந்த உடற்சூடு எல்லா பக்கத்தாலும் வெளியேறும். அது ஒரு நாளைக்கு 2 தரம் செய்யலாம். அதை விட நீங்கள் அந்த நேரத்தில் வேண்ட உடுப்பு அதாவது ஷோர்ட்ஸு காய்ச்சட்டையும் ஷர்ட்டையும் ஈரத்துக்காக போட்டு கடுமையாக புளியாமல் அதை அப்படியே போட்டு விடுங்க. போட்டு அவரை படுக்க பண்ண விடுங்க. அது ஈரம் அவற்ற உடலில் இருக்கிற வெப்பநிலையகம் தண்டை பாடலே எடுக்கும். அதாவது உடல் வெப்பநிலை எவ்வளவுக்கு வெளியில் போகுதோ அந்த அளவுக்கு காய்ச்சல் மிக விரைவாக குறையும். அதை விட நிறைய தண்ணி கொடுங்க. தண்ணி கொடுத்து இந்த வெயிலுக்கு எங்கே போய் தண்ணிக்கு இருந்தாலும் காய்ச்சல் இந்த நிறைய தண்ணியை குடிக்க தண்ணி யூரின் மூலம் வெளியேறிய அந்த வெப்பம் குறையும். இந்த முண்டை நீங்கள் செய்தீங்கன்னா விரைவாக குணப்படுத்தலாம், ஆபத்துகளிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம். அதை விட நீங்கள் வெயிலுக்கு செல்றதை தவிர்த்து கொள்ளுங்க. இயல்பான அளவுக்கு முழுமையாக உடலை மூடி உடுப்புகளை போடுங்க. மற்றது கருப்பு கிளாஸ்களை அணியுங்க. அடுத்தது நிறைய தண்ணியை கொண்டு போங்க. நீங்கள் எங்கே போனாலும் தண்ணியை கொண்டு போங்க. அந்த அடிப்படையில் இந்த நோய்கள்லேருந்து நாங்கள் தப்பிக்கொள்ளலாம். இந்த நோய் பல முறையில் வருது. சிலருக்கு இந்த நோயின் தாக்கங்கள் இருக்குது, கண்டறியால் போகுது. சிலருக்கு காய்ச்சல் முடிய, சிலருக்கு கால்கள் இழுப்பு அப்படி இருக்குது. அப்படி நிறைய பிரச்சனைகள் வருகிறது. ஆகவே நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்கிற மாதிரியான ஒரு விழிப்புணர்வு காணொலியாகவும் இதை நீங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு நாங்கள் இந்த நோயில் இருக்க சரியான கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். நாங்கள் காசுக்கெல்லாம் சரியான தட்டுப்பாடு, யார்கிட்ட சொல்கிறது யார்கிட்ட கேட்கலாது, கேட்டாலும் தரமாட்டின இல்லை. ஆனால் எங்களை கேட்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நிறைய சொந்தங்களை பழம்பெயர் சொந்தங்கள் எங்களுக்கு இருந்தாலும் கேட்குறதுக்கு டியூஷனுக்கு போயிருந்தா எங்களுக்கு வந்திருக்கு. டியூஷனாலும் அந்த அந்த டேட்டுக்குள்ளேயே இவருக்கு காய்ச்சல் வந்தாலே இவர் போயிலா போச்சு. என்னடா அந்த டியூஷன் எடுத்தா தான் அவியலும் ஃபீஸ் கொடுக்கணும். நாங்கள் சும்மா கேட்கலாது காசைத்தாங்க. அப்போ நாங்களும்
சரியான கஷ்டங்கள் கொஞ்சம் இதாண்டி பிள்ளைகளுக்கு தேவையான பழங்கள் மருத்துவ செலவுகள்லாம் சரியான உண்மையில அந்த அடிப்படையில் எங்களுக்கு கை கொடுத்ததா கனடா நாட்டு எஸ்பி குடும்பம். அந்த எஸ்பி அண்ணா எஸ்ஸுக்குரிய அண்ணாண்ட பேர் பிக்குரிய அந்த அக்காண்ட பேர் காய்ச்சல் கிடக்கதான் எடுத்தவே. அந்த காய்ச்சல் இருக்கைக்கு தான் எங்களுக்கு எடுத்தவை உண்மையாக அந்த அக்காவும் எஸ்பி குடும்பம் அக்காவும் அண்ணாவும் எடுத்த மட்டும் எங்களுக்கு கூட்ட லேகம் வேர்த்து வலிஞ்சது. உண்மையில நல்லவர்களை காண்கின்ற போது அந்த காய்ச்சல் எனக்கு முழுமையாக அன்றுதான் விட்டது. அதுக்கு பிறகு மற்றைய தொட்டது. அப்போ அந்த எஸ்பி குடும்பத்தினர் எங்களுக்கு பல 1000 ரூபா காசுகளை தந்தவர்கள். அந்த எவ்வளோ காசுன்னு நாங்கள் சொல்ல விரும்பையில் பல ஆயிரக்கணக்கான உதவிகளை செய்தவர்கள். மேலும் அந்த உதவியால் நாங்கள் என்னென்று சொல்கிறோம் நாங்கள் ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சினாங்கள். நிறைய மகிழ்ச்சி சுகநலம் விசாரித்த கனடா நாட்டை சேர்ந்த நிறைய பேர் இருக்கிறோம். நிலா குடும்பம், சர்வீஸ் குடும்பம், கிளச்செல்லி அக்கா குடும்பம், அந்த ஆஸ்திரேலியா நாடுகளில் இருக்கிற உறவுகள். சிறியண்ணாவும் அந்த இந்த காலப்பையில் எங்களுக்கு ஒரு சின்ன உதவிகளை செய்திருக்கிறார். கஷ்டப்பட்ட ஆட்களுக்கும் இந்த காலப்பையில் உதவி செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில் எங்களை தூக்குறதுக்கு எங்களுக்கு நேரடியாக எங்களோட கையில் காசு தந்தது எஸ்பி குடும்பம். அந்த அடிப்படையில் நாங்கள் அவங்களுக்கு நன்றி, எங்களுடைய தலைசாய்க்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்கள மாதிரி ஒரு உறவு கிடைக்கவும் மாட்டேது. வந்து எங்களுக்கு கிடைக்க போறது மில்லியன்டா அவங்கள நாங்கள் எங்கட குடும்பத்தின் பிள்ளைகள் எங்களுக்கான ஒரு அனுதாபங்களை தெரிவிக்கிறதும் எங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மையில் உள்ளவர்களும் எங்களுடைய அந்த வீடுகள் வாசல்களை பார்த்து எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு துடிச்சு கொண்டிருக்கிற ஒரு குடும்பம் தான் எஸ்பி குடும்பத்தினர். அவங்க அடிப்படைக்கு சொல்லுவாங்க, உங்களோட வீடுகள் சரியான கஷ்டத்தில் இருக்கிறீர்கள், இந்த நிலையில இருந்து கொண்டு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்று சொல்லி அந்த அண்ணா எல்லாம் எங்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் படிப்பு இதுகளெல்லாம் நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னவர்கள். இந்த வீடுகளும் எங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி அவர்கள் கதைத்தவர்கள். எல்லாம் காலம் கடவுள் அவங்களை கை தூக்கி கடவுளுக்கு உயரத்தில் விட்டால் எங்களையும் அவங்க தூக்கி விடுவாங்க. கேட்க மாட்டேன் செய்தால் அது தெரியுது. அந்த அடிப்படையில் இவங்க தந்த 10,000 காசை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி இருக்கிறோம். பிள்ளைகளுக்கெல்லாம் பழங்கள் வாங்கினாங்க, அவை இந்த மருத்துவ செலவுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்துனாங்க. மற்றது இனிமேக்கு சத்தான சாப்பாடு வாங்கி கொடுக்க போகிறோம், பாடசாலைக்கு தேவையானது. அதை விட நாங்கள் அவங்களோட பணத்தில் இருந்து ஒரு 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 கணிசமான அளவுகளை எங்களுக்கு உதவி செய்யவும் போகிறோம். மேலும் அந்த அடிப்படையில் எங்களுக்கு உதவி செய்த கனடா நாட்டை சேர்ந்த எஸ்பி குடும்பத்திற்கு நாங்கள் மேலும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு எங்களுடைய கோடி புண்ணியங்கள், செல்வங்கள், செழிப்புகள், மகாராணியாக அந்த அம்மா மகாராணியாக இருக்கணும், அந்த அண்ணா மகாராசனாக இருக்கணும், நல்ல சுவப்பாட்டு நல்ல மாதிரி எல்லாம் இருந்து அவங்க பிள்ளைகளும் மகாராசங்களாக இருக்கணும் என்று சொல்லி கேட்டு எல்லாம் ஆண்டவற்றை புதுமை அவைக்கு கிடைக்கணும், அவர்கள் நிறைய செல்வங்களை படைக்கணும், நிறைய வசதிகளாக இருக்கணும், ஏழைகளுக்கும் உதவணும், எங்களுக்கும் உதவணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை பொறுமையாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எங்களுக்கு இனி வருங்காலங்களில் நிறைய உதவிகள் கிடைக்க போகிறது. நிறைய பாசல்கள் அதெல்லாம் மிகப்பெரிய பாசல்கள் எல்லாம் பெற போகிறது. நாங்கள் அதெல்லாம் காணொலியில் காட்ட போகிறோம். என்ன மாதிரி சந்தோஷமானபடியும் எங்களுக்கு இந்த யூடியூப் வருமானம் எங்களுக்கு ஒரு வருஷத்துக்குரிய வருமானம் கிடைச்சிருக்குது. அது சம்பந்தமான காணொலியை நாங்கள் இன்னொரு கட்டம் விடுவோம். ஒரு வருஷத்துக்குரிய, அதாவது என்ன சொல்கிறேன், $100 அந்த அதுக்கான வருமானம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அது எவ்வளவு காசு, நாங்கள் அந்த காசு எடுக்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றெல்லாம் அது இன்னொரு காணொலியில் சொல்லுவோம். ஆகவே இனிய செய்திகளோட இனி வருங்காலங்களோட நாங்கள் எதிர்பார்க்கலாம். நிறைய மகிழ்ச்சியான காலங்கள், மகிழ்ச்சியான தருணங்கள், இனிய தருணங்கள் எல்லோருக்கும் பிறக்க போகின்ற இனி வருகின்ற நேரங்களின் நிமிஷங்களும் நாட்களும் வருடங்களும் மகிழ்ச்சியானதாக இனிமையாக இருக்கும் என்று சொல்லி காணொலியில் விடைபெறுகின்றோம். மீண்டும் உங்களை இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்ற நான் உங்கள் கணேஷ், நான் உங்கள் ரஜி. நன்றி, வணக்கம்.